ஒரு ஹவுஸ் கீப்பிங்கா வேலைக்கு போன பையன். எடிசனோட பார்ட்னர் ஆனாரு. இது எடிசனோட இன்னொரு அசிஸ்டண்டோட ஒரு ஸ்டோரி. நல்லாருக்கும். எல்லாம் இருக்கும்போது, அவர் ஆஃபீஸ்க்கு வேலை கேட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து லெட்டர் அனுப்பிட்டே இருக்கான். அந்த லெட்டர வந்து எடிசன் ஆஃபீஸ்ல வந்து யாருமே கண்டுக்கல. கண்டுக்காதம்போது இவன் என்ன பண்ணான், சரின்னு சொல்லி ரிட்டன் லெட்டர் வரல அப்படின்னு சொல்லி கூட அந்த சரி முயற்சிய விட்டு விடாம அவரு இந்த பையன் என்ன பண்ணாருன்னா, சரி ஊர்லேருந்து இங்கே வெஸ்ட் ஆரஞ்ச் எடிசன் வெஸ்ட் ஆரஞ்ச் ஆஃபீஸ்க்கு எந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய் பார்க்கும்போது, அவர் ட்ரெயின்ல போறதுக்கு அதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்ல. அவர்ட்ட காசு இல்லாத நேரத்தில அவரு என்ன பண்ணாருன்னா, சரி ஊர்லேருந்து இந்த லோடு ஏத்திட்டு போற சரக்கு வண்டி, காய்கறி வண்டி, வெஜிடபிள்ஸ் வண்டி அந்த மாரி வண்டியில ஏறி ஒரு வழியா எடிசனோட வெஸ்ட் ஆரஞ்ச் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. எடிசன பார்க்கறக்கு அவரு நல்ல கம்பீரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிட்டாராமா. போகும்போது அங்க போய் எல்லாரும் எடிசன் சீரிஸா எல்லாத்துட்டயும் பேசி டிஸ்கஷனா ஒரு செஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இவரு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க எல்லாம் எடிசன் வந்துட்டு நேரா இந்த பையன பார்த்துட்டு, "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு வந்து நெறைய நல்ல திறமைகள் இருக்கு. எனக்கு வந்து நல்லா கற்பனை சக்தி நெறைய இருக்கு. அதனால என்னை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வருங்காலத்தில வந்து நான் உங்களோட ஷேரிங் பார்ட்னரா கூட வருவேன்." அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ம். இப்படி அந்த பையன் நம்பிக்கையோட பேசும்போது, அங்க இருந்த அசிஸ்டன்ட்ஸு, ஆய்வாளர்கள் அவங்கலாம் எல்லாரும் சொல்லி நல்லா கிண்டல் பண்ணி நல்லா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாமா. வேலையே இன்னும் கிடைக்கல. இவன் அதுக்குள்ள எடிசனோட வருங்காலத்தில ஷேரிங் பார்ட்னரா வந்துருவேன். அப்படி இப்படின்னு சொல்றான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பலமா சிரிச்சுட்டு இருக்கும்போது, எடிசன் மட்டும் சிரிக்காம அந்த பையன பார்த்தாராமா. சிரிக்காம எடிசன பார்த்துட்டு அந்த பையன பார்க்கும்போது, இவன் இப்பவே இவ்வளோ நம்பிக்கையா பேசுறானே அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, அவனுக்கு ஏதோ ஒரு வேல போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் போயிட்டாராமா. அப்புறம் அந்த குரூப் எல்லாம் அப்படியே சைலன்ஸ். இப்போ அந்த அந்த இளைஞனுக்கு வந்து வெளிய எடிசன் ஆஃபீஸ சுத்தம் பண்றது, வெளிய சுத்தம் பண்றது, இந்த மாரி ஆஃபீஸ் பாயான வேலையெல்லாம் கெடைச்சிருக்கு. ஆனா, அந்த வேலையும் அவன் கரெக்ட்டா நம்பிக்கையோடு நல்லா கடுமையா உழைச்சு அந்த வேலைய பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த இளைஞன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சில வருஷங்கள்லாம் கடந்தபோது, அப்புறம் எடிசனோட உதவியாளனாவும் புரமோஷன் ஆயிட்டான் அந்த பையன். இப்ப எடிசன் வந்து அந்த டிக்டேட்டிவ்னு ஒரு மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷின வித்து குடுக்கறக்கு சில தடங்கல்லாம் இருந்துச்சு. அப்போ சந்தர்ப்பத்த பயன்படுத்தி இவர் போய் என்ன பண்ணாரு, "நான் வித்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின வித்து தரேன்னு சொல்லி பேசி, அந்த மிஷின வந்து நாடு முழுவதும் நல்லா சுத்தி பயணம் பண்ணி, அந்த மிஷின் நல்ல விலைக்கு வித்து குடுத்தாரு. இத வித்து குடுத்து எடிசனோட அவர் சொன்ன மாரி ஒரு ஷேரிங் பார்ட்னராவே கடைசியில மாறுனாரு. ம். இப்போ அந்த இளைஞனோட பேரு என்னன்னா, எட்வின் சி. பர்னஸ். அவர் வந்துட்டு எடிசனோட ஆஃபீஸ்ல கிளீனிங் பாயா வேலைக்கு சேர்ந்து, இப்ப அவர் சொன்ன மாரியே எடிசனோட ஒன் ஆஃப் த பார்ட்னராவும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எடிசனோட ரொம்ப க்ளோஸ் ஆயி, ரொம்ப நெருக்கமா இருந்து, அதுக்கப்புறம் எடிசனோட ஷேரிங் பார்ட்னர்ஸ், தொழிலதிபர்கள் இவருகிட்ட இருந்த வேலைகளும், தொழிலும் எல்லாமே கத்துக்கிட்டு பெரிய ஆளா ஆயிட்டாரு. அவரோட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆ. எட்வின் பெர்னாஸ் வந்து எப்பவுமே நல்லா மிடுக்கான உடைகள் தான் அணிவாராமா. நல்ல சூப்பரான ட்ரெஸ் தான் போடுவாராமா. ஒரு நெப்போலியன் ஹில்னு ஒரு எழுத்தாளர் அவர போய் விசாரிச்சு பேசும்போது, "நீங்க எப்பவுமே ஏன் இப்படி நல்லா இதா மிடுக்கான உடை கெத்தா ட்ரெஸ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் 30 சூட்கேஸ்லயும் 30 ட்ரெஸ் வச்சிருப்பாராமா. அது 30 ட்ரெஸ்ஸையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாராமா. அந்த 30 ட்ரெஸ் எதனால யூஸ் பண்றாருன்னா, அந்த மாரி ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வருமாமா. அதுவும் இல்லாம மத்தவங்கள கவர்றதுக்கு வேண்டி, மத்தவங்க கவனம்லாம் நம்ம மேல ஈர்க்கணுங்கிறதுக்கு வேண்டி எப்பவுமே கெத்தான ட்ரெஸ் தான் போடுவாராமா. அதனால அவரோட தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டும் பூஸ்ட் ஆகுறதுக்கு வேண்டி எப்பவுமே அந்த புது ட்ரெஸ்ஸும் இந்த மாரி ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாராமா. ஃபர்னஸ் வந்து அவர் வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு காரணம், நானும் ஏதோ வேலை கேட்க போகும்போது அவன் திறமையிலயும், தகுதியிலும் எந்த விதத்திலயும் குறைஞ்சவன் இல்ல. நானும் ஒரு திறமையாளன்னு சொல்லி காட்டுறதுக்கு அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போறாரு. ஆனா இங்க ரியாலிட்டி எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பெரிய மனுஷன பார்க்க வேலைக்கு இதெல்லாம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எளிமையா கொஞ்சம் நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் போவோம். அப்பதான் வேலை கிடைக்கும். இந்த மாரி டக்குன்னு பாவப்பட்டு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா, இவன் வேலைக்கு ஒழுக்கமா வரமாட்டான் போல. இவன்ட்ட காசு இருக்கு போல அப்படின்ட்டு வேலைக்கு சேர்த்த மாட்டாங்க. இப்போ இவரு வந்து 2வது தடவ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. இப்ப இருக்க ரியாலிட்டில நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா, சில இடத்துல வேலைக்கு எல்லாம் எடுக்கறக்கு யோசனை பண்ணுவாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போலைன்னா, இந்த மாரி இருக்கு. இப்ப எட்வின் பெர்னான்ஸ் வந்து நார்மலா எடிசன்ட்ட ஒர்க் தேடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி போயி, ஒரு ஆஃபீஸ் பாயா, கிளீனிங் பாயா வேலைக்கு சேர்ந்து, அதுக்கப்புறம் அவரு ஒரு அசிஸ்டன்ட் ஆயி, அதுக்கப்புறம் எடிசன்ட்ட சொன்ன மாரி ஷேரிங் பார்ட்னராவே ஆயிட்டாரு. இதான் அவரோட எட்வின் பெர்னஸோட ஸ்டோரி. இதில ஒரு லாஸ்ட்டா இவரோட இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இவர் வந்து பிப்ரவரி 6, 1935ல பொறந்து,
பிப்ரவரி 6 2019 இறந்துட்டாரு. 2மே ஒரே டேட்டில் நடந்திருக்கு. தெரிஞ்சதை சொல்கிறேன் பாட்காஸ்ட்டில். எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஆல்.